சூப்பராக இருக்குது சார். தலைவன் தலைவி மூவி தான் பார்த்துட்டு வரேன். சூப்பராக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. ரொம்ப ஒரே சொல்கிறது காமெடி, ஆக்ஷன், ட்ராமா எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. புரியல சார்? லவ் சார். கடைசி வரைக்கும் என்னன்னாலும் பிரியக்கூடாது, லவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு படம். ஈட்டியோட கம்பேர் பண்ணால் இது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கருப்பனோட ரிசம்பிள்ஸ் வருது, இருந்தாலும் படம் புது கான்செப்ட் நடத்த இருக்குது. நல்லா இருக்குது. நல்ல ஒரு லவ் ஃபீல். சூப்பராக இருக்குது படம். ரெண்டு பேருமே நடிப்பு அரக்கர்கள்னு சொல்லலாம். விஜய் சேதுபதியும் சரி, நித்யா மேனனும் சரி, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க கிடையாது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. தீபா, விஜய் டிவி தீபா, அவங்கள விஜய் சேதுபதிக்கு அம்மாவை பண்ணியிருக்கிறாங்க. அம்மாவும் இருக்காங்க, மாமியாராகவும் இருக்கிறாங்க, சண்டைக்காரியாகவும் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கேரக்டர் அவங்க சூப்பராக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவே பார்க்கலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களோட கேரக்டர். ஃப்ரம் த என்ன சொல்லிட்டு படத்தோட பிகினிங்லேருந்து டில் எண்டு வரைக்குமே அவங்க அந்த கேரக்டராக வாழ்ந்துருக்குறாங்க. அவ்வளோ எமோஷனல், அவ்வளோ காமெடி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம் ஷோபனாவை தாண்டி தலைவன் தலைவி பேரரசி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஷோபனாங்கிறது நம்ம எல்லாம் மறந்துடலாம், பேரரசின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லார் வீட்டிலும் நடக்கிறதுன்னு என் கனவு தான் வாங்குவார் என்கிட்ட அடி. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் பாவம் அப்பாவி மனுஷன். நல்லா இருக்குங்க படம். சூப்பராக ஃபன்னாக இருக்குது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படிலாம் இருப்பாங்கன்றதை அதில் காமிச்சிருக்கிறாங்க. தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம். 160 rupeesக்கு ஒர்த்தான மூவி இது. அது அந்த இது வந்து நீங்கள் எங்கள் கணவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் அது மாதிரி தான். அம்மாவுக்கு அம்மா பிள்ளையாக இருப்பார், எனக்கு ஒரு கணவராக இருப்பார். இந்த இது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் வித்தக்கார, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட தான் கேட்கணும். அது பொண்டாட்டி வேணும்னா போய் தானேங்க ஆகணும். தாயை விட தாரம் தானே முக்கியம். நல்லா பண்ணியிருக்காருங்க. சூப்பராக இருக்குது படம். அவ்வளோதான். எந்த சின்ன பையன்? விஜய் சேதுபதிக்கு மக தான், ஒரு சின்ன பாப்பா. பாப்பாவுக்கு ரோல் ஒன்றும் இல்லை. பாப்பா கேரக்டர் தான், மற்றபடி பாப்பாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் சார். பாண்டியராஜ் வந்து என்ன சொல் தரமான இயக்குனர். அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு நடிப்பு திரைத்துறை கிடச்ச ஒரு பொக்கிஷமாக பார்க்கலாமே. இவர் இந்த மாதிரி நிறைய படம் கொடுக்கணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபேமிலியாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை, இதுதான் ஃபேமிலி நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா, சித்தி சித்தப்பா, இந்த மாதிரிலாம் பார்க்கறது பெரிய விஷயம். சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தை. அவர் எல்லா கேரக்டருமே கொண்டு வந்திருக்காரு. தங்கச்சி, தம்பி, அம்மா அப்பா எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி ஒரு கதை. ஆஃப்டர் நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ஒரு படம் சூப்பராக எடுத்திருக்காரு. நல்லா இருக்கு. அப்படி இல்லைங்க பாரதி கண்ணம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு. 2.5 டைம் போகிறதே எங்களுக்கு தெரியல. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ. மூவி ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. படத்தில் பெருசாக ஒரு லேகும் இல்லை. நித்யா மேனன் அண்ட் விஜய் சேதுபதி சாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. பெருசாக ஒன்றும் இது ஒரு நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரியலிஸ்டிக்காக ரெண்டு பேருமே நல்லா இருந்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நித்யா மேனனோட கேரக்டர் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக்குமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக இருந்தது. அண்ட் காமெடி படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருந்தது. யோகி பாபு வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க. எனக்கு மூவிக்கு 10 out of 10 கொடுப்பேன் நான். படத்தில் வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி மூவி இது. ஃபேமிலியில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் என்ன சண்டை வரும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. வித்தியாசமாக எதுவும் சொல்லலை, இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எஸ், நார்மலாக ஃபேமிலியில் இருக்க ப்ராப்ளமை கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க இல்லையா. ஒரு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா டிவோர்ஸ் மட்டுமே வாழ்க்கையில், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும் நமக்குள்ள லவ் இருக்குன்னா அது கண்டிப்பாக சேர்ந்து வாழலாங்கிற ஒரு விஷயம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த மூவி அவசியம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆக்ஷன், ஃபைட்டு, பெரிய த்ரில்லர் அப்படி இப்படின்னு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. இது மேக்ஸிமம் இப்போ எல்லா படத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. காலில் விழ விஷயம் அது ஒன்றும் பெருசாக இதில் தெரியல. இல்லை, லேக் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, சின்ன சின்ன லேக் தான். அங்கங்கே நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் வர மாதிரி பில்டப் கொடுக்குறாங்களே தவிர அவங்க அவ்வளோ சீக்கிரம் வரல. யூஸ்வலாக படத்தில் வரது தான். அது அவ்வளோ லேக்காக தெரியல எங்களுக்கு. ஏன்னா சைட் பை சைடு இவங்க என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த லேக்கிங் விஷயம் அவ்வளோ பெருசாக தெரியல. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மூவியோடைய மியூசிக் வந்துட்டுருக்கனால அது செப்பரேட்டாக எதுவும் பார்ட்டிஷன் பண்ணி காட்டல நமக்கு. ஸோ அதனால் மூவி ரொம்ப மியூசிக் நல்லா இருந்துச்சு மூவியில். திருப்பதி சாரோட பர்ஃபார்மன்ஸ் கேட்க வேணும். அவர் செம்மையாக நடிச்சு கொடுத்துருவாரு. இதான் ரோல் உங்களோடதுன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு டயலாக்லாம் தேவையில்லை, அவரே பேசி அவரே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். செம்மையாக இருந்தது அவரோட ஆக்டிங். எஸ், நல்லா இருந்தது. பெருசாக எனக்கு ஒன்றும் தெரில, நல்லா இருந்தது. பட் எஸ் ஷார். ஓகே, தலைவன் தலைவி மூவி நல்ல ஒரு காமெடி ட்ராமா என்டர்டெயின்மெண்ட் மூவி.
இன்னொரு ட்ராமான்னு சொன்னோன்னே கண்டிப்பாக இதில் சீரியல் கலந்த மாதிரி தான் இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்றைக்குமே பொம்பளை ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் புருஷன் அடி வாங்கினா எந்த பொம்பளைக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த படத்துலேயே அதே மாதிரி தான். நல்லா என்ஜாயாக பண்ணலாம். உங்களுக்கு ஃபேமிலியோடு வந்து சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக இருக்கும். அதுதாங்க ட்ரெண்டு. என்னங்க இப்போ ஆக்சுவலி வந்து ஃபேமிலினாலே எல்லாருக்குமே செட் ஃபேமிலி சப்ஜெக்ட்னா 80s 60sங்கிறாங்களே. 2K பசங்கன்னா அப்படி தாங்க. நீங்கள் ஆல்ரெடி ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. 80s இந்தாங்க, 90s இந்தாப்பா அப்படின்னு. 2K டேய் இந்தா எஞ்சி கொடுறா, அவ்வளோதான். இதுதான் படம். அதை வந்து இந்த டைமுக்கு ஒரு வில்லேஜ் சைடில் நடந்தால் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் எனக்கு நித்யா மேனனோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப வந்தது. அதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபாக்கா. அடிச்சு தாக்கிட்டாங்க. மாமியாரே உண்மையிலே நிறைய மருமகம் உங்களை தேடுற நிலைமை ஆயிரும்னு நினைக்கிறேன். அப்படியே இப்படி ஒரு மாமியார்லாம் வீட்டுக்குள்ளே வச்சிருக்க கூடாதுடா, துரத்தி விடணும்டா அப்படிங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு செம்மையாக பண்ணிட்டாங்க. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நித்யா மேனன், விஜய் சேதுபதி. நான் ஆக்சுவலி நித்யா மேனன் எனக்கு தனுஷோட லவ் போர்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. அவங்க ஒய்ஃபாக மாறினா, முழுசாக சந்திரமுகியாக மாறின நித்யா மேனனை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ஒய்ஃபாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் சேதுபதியானோட ஆக்டிங் வேறு லெவல். ரொம்ப 2 பேரோட யதார்த்தமான நடிப்பு. அதில் உங்களுக்கு ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் அந்த மாதிரி ஒரு சில சீரியல் ஞாபகம்லாம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நித்யா மேனன் வந்து சீரியலை மிஞ்சிற அளவுக்கு ஒரு சில சீன்லலாம் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அது மட்டும் எனக்கு ஒரு லேகாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த ஒரு சாங்குக்காண்டி தாங்க படத்துக்கே வந்தோம். அந்த சாங் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். உண்மையிலே வைபாக இருந்தது. நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி தான் ஃபுல்லாகவே போகும். படம் முழுக்கவே 2 பேரோட ஃபைட் சீன் மட்டும்தான். படம் எந்த காலம் எடுத்தாலும் புருஷன் பொண்டாட்டினாலே சண்டை தாண்டா, மாமியார்னாலே திட்டதாண்டா செய்வா, மருமகனாலே கோச்சிட்டு தாண்டா போகணும். இதுதான் படம். இந்த படத்தோட கடைசியாக கதையாக என்ன சொல்ல வர்றாங்க, அவங்களோட கரு என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஒன்லைன் தான். எல்லாத்துக்கும் டிவோர்ஸில் போய் நிற்காதீங்க. ஏன்னா இப்போ கோர்ட்டில் உள்ளே போய் நிற்கிறாங்கன்னா வேல்யூபிளான டிவோர்ஸ் அவங்க வந்து எந்த ரீசன் சொல்லலை. ஆனால் ஃப்ரீடம், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எனக்கு ஃப்ரீடம் வேணும்னு சொல்லி நீங்கள் டிவோர்ஸில் போய் நின்னீங்கன்னா கடைசி ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பேப்பரில் வைக்கிற நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு உங்கள் மனசில் இருக்க லவ்வில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சண்டைனா ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்கன்னு இருக்காங்க. அந்த உட்காந்து பேசவே விட மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை அடித்து துரத்துவாங்க. ஏதாவது பொந்துக்குள்ளேயாவது போய் உட்காந்து பேசி சமாதானம் ஆகிக்கோங்கடா அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் வேறு லெவலில் இருக்குது. கதையே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டு ப்ளஸ் வந்து முக்கியமாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கானது சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக 2 பேருக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நடுவில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அரசியல்வாதிகளை கொண்டு வந்திருக்காங்க. சில பேரை கொண்டு வரும்போது அந்த கன்னு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதிலே காமெடி தான் இருக்குது. கன்னு கத்தி இருந்தாலும் அதில் வேறு லெவலில் காமெடி கொடுத்துருக்காங்க. சூப்பராக. புரியல ப்ரோ. எல்லா சண்டையும் காட்டியிருக்காங்க ப்ரோ. இதில் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கே கனெக்ட் ஆகும். நம்ம ஃபேமிலியிலே நிறைய பிரச்சனைலாம் இருக்குது வரதெல்லாம். என்ன சொல்கிறாங்கன்னா மெசேஜ் எவ்வளோ சண்டை சச்சரவு வந்தாலும் பிரியாமல் இருக்குது, ஒன்றா இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு எதனா டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஒன்றா சேர்ந்தால், டைவர்ஸ் ஆகிட்டோ இல்லை பிரிஞ்சிருந்தாலும் கூட ஒன்றா சேர்ந்தால் சந்தோஷமாக இந்த படத்தை வந்து நாளைக்கு 4 நாளைக்குலாம் நல்ல நிறைய பேர் வருவாங்க. பார்த்துட்டு ஒன்றா சேர்ந்தால் கூட படம் வேறு லெவலில் ஹிட் ஆயிருக்கு.